சிறகடிக்க ஆசையில் முத்துவோட பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த தடவை பாட்டி சும்மா வரல. பாட்டி ஒரு பெரிய வில்லங்கத்தையே கூப்பிட்டு வர போகிறாங்க. ஏற்கனவே பாட்டிக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சுன்னு அண்ணாமலை சொல்லி தான் கூப்பிட்டுட்டே வருவார். ஆனால் பாட்டி ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ கிறிஷை பார்ப்பாங்க. கிறிஷை பார்த்தோன்னே இங்கேயே பார்த்த மாதிரியே இருக்கேன்னு லைட்டாக அவங்களுக்கு ஞாபகம் வரும். உடனே கிறிஷை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. கிறிஷுக்குமே பாட்டியை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக பேச ஆரம்பித்தோன்னே பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு கோவம் வரும். கிறிஷை தான் பிடிச்சி கண்டபடி திட்டுறாங்க. உடனே பாட்டி விஜயாவை பிடிச்சி திட்டுறாங்க. என்ன ஒரு சின்ன பையனை போய் இப்படி திட்டிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு. உடனே விஜயா சொல்லுவாங்க, ரோஹிணி பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு சொன்னோன்னே, ரோஹிணி பண்ணது அது யார்? ஏன்னா பாட்டிக்கு கிறிஷை பற்றி மட்டும்தான் ஞாபகம் வந்திருக்கும். ரோஹிணி பண்ணதெல்லாம் மறந்துட்டாங்க பாட்டி. முத்து சொல்கிறாரு, பாட்டி ஆசைப்பட்டாங்கம்மா, கிறிஷ் இங்கே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மனோஜ் அதெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி திட்டுறாரு. விஜயா சொல்கிறாங்க, ஏற்கனவே அந்த ரோஹிணி எப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு காத்துக்கிட்டு இருக்கா, இவனை கூப்பிட்டுட்டு வந்துட்டோம், அப்போ அவள் பின்னாடியே வந்துருவாங்கன்றாங்க. ஆனால் அண்ணாமலை அம்மா ஆசைப்பட்டுட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் வேற இருக்காங்க, அவங்க இங்கேயே இருக்கிற வரைக்கும் கிறிஷ் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிடுறாரு. ரோஹிணி இதை காரணமாக வச்சு கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க.